ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட அருமையான ரெசிபி சால மீன் அவியல் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இது வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம குறைந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சால மீனில் இன்றைக்கி அவியல் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சால மீன் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரசம் சாதத்தில் வச்சு சாப்பிட்ட ரொம்ப அருமையான காம்பினேஷன். நான் இன்றைக்கி 50 ரூபாய்க்கு மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை நல்லா இந்த மேலே உள்ள செதில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோன்னா அந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துக்கிட்டோன்னா செதில் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ சிசரை வச்சு வாழையும் தலையும் கட் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மீன் செதிலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா உப்பில் நல்லா உரசி கழுவி எடுத்துக்கலாம். மீன் நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். புளிக்காயை வந்து நல்லா ஊறட்டும். இப்போ கடாய் வச்சுருக்கிறேன். சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம மீனை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம மீனில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். மீன் நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம்.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீனை நல்லா வேக விடுவோம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துட்டு, மீன் வேகிறதுக்கு 3 நிமிஷம்தான் ஆகும். பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. மசாலாலாம் மெதுவாக கிளறி கொடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சால மீன் அவியல் நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ரசம் சாதத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.